நமஸ்காரம். சௌந்தர்ய லஹிரி, அதாவது அழகின் 100 அலைகள் வழியா நாம செஞ்ச இந்த பயணம் இன்னிக்கு அதோட இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கு. ஸ்லோகங்கள் 97லிருந்து 100 வரைக்கும் ஆதி சங்கரரோட நிறைவுரையோட இந்த தெய்வீக பயணத்தோட உச்சத்தை நாம இன்னிக்கு அடைய போறோம். வாங்க, இந்த ஞான பயணத்தை ஒன்னா சேர்ந்து நிறைவு செய்யலாம். இந்த அற்புதமான படைப்பை நமக்கு கொடுத்த ஆதிசங்கர பகவத் பாதர்களோட திருவடிகளை வணங்கி இந்த விளக்க உரையை நாம தொடங்கலாம். எங்க கூட இந்த 100 ஸ்லோகங்கள் வழியா பயணம் செஞ்ச நீங்க எல்லாரும் இந்த விளக்க உரையோட இறுதி வரைக்கும் இருந்து இந்த தெய்வீக அனுபவத்தை ஒரு நன்றியுணர்வோடும் ஆழ்ந்த மௌனத்தோடும் முழுமைப்படுத்தணும்னு அன்பா கேட்டுக்கிறேன். சரி, இப்போ 97வது ஸ்லோகத்துக்குள்ள போகலாம். பாருங்க, நமக்கு விழிப்பு, கனவு, ஆழ்ந்த உறக்கம்னு 3 நிலைகள் இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டின 4வது ஒரு உயர்நிலை தான் துரியம். இந்த ஸ்லோகம் சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதின்னு நாம வணங்குற முப்பெரும் தேவியரையும் தாண்டிய அன்னையோட அந்த மேலான துரிய நிலைய நமக்கு ரொம்ப அழகா வெளிப்படுத்துது. गिरामाहुर्देवीं द्रुहिणगृहिणीमागमविदो हरे पत्नीं पद्मां हर सहचरीं अद्रितनयां तुरिया कापित्वं दुरधिगमन् निस्सीम महिमा மகாமாயா விஸ்வம் பிரமயசி பரபிரம்ம மகிஷி. இதோட பொருள் ரொம்ப ஆழமானது. அதாவது ஆகமங்கள் தெரிஞ்சவங்க வாக்தேவியான சரஸ்வதிய பிரம்மாவோட மனைவியாகவும், பத்மாவான லக்ஷ்மிய விஷ்ணுவோட மனைவியாகவும், மலைமகளான பார்வதிய சிவனோட துணைவியாகவும் சொல்றாங்க. ஆனா பரபிரம்மத்தோட மகிஷியான நீயோ இவங்க எல்லாருக்கும் அப்பாற்பட்டவ. உன்னோட மகிமைக்கு எல்லையே இல்ல. உன்னை அவ்வளோ சுலபமா புரிஞ்சிக்க முடியாது. நீ ஒரு மர்மமான 4வது நிலை. ஆமாங்க, அவதான் அந்த மகா மாயை. அந்த பெரும் சக்தியாகி இந்த முழு பிரபஞ்சத்தையும் உருவாக்குறா, காக்குறா, தன்னோட மாயையால எல்லாத்தையும் இயக்குறா. எப்படி விழிப்பு, கனவு, உறக்கம்னு 3 நிலைகளை தாண்டி 4வதா துரியம் இருக்கோ, அதே மாதிரி அவளும் முப்பெரும் தேவியரை தாண்டிய பரம்பொருள். நாம வணங்குற தேவி வெறும் ஒரு வடிவம் இல்ல, அவ பரபிரம்மத்தோட வெளிப்பாடான சக்திங்கிறதா இந்த ஸ்லோகம் நமக்கு ஆணித்தரமா உணர்த்துது. அடுத்து வர 98வது ஸ்லோகம் ரொம்பவே நெருக்கமான, பணிவான ஒரு பிரார்த்தனை. இதுல ஆதிசங்கரர் தனக்கு தெய்வீகமான வாக்குவன்மை கிடைக்கணும்னு அன்னையிடம் ரொம்ப உருக்கமா வேண்டுகிறார். கதா காலே மாதா கதய கலிதாலக்தகரசம் பிபேயம் வித்யார்த்தி தவ சரணநிர்ணேஜன ஜலம் பிரகிருத்யா மூகாநாமபிஜ்ஜ கவிதா காரணத்தையா கதாதத்தே வாணி மூக கமல தாம்பூலரசம். அன்னையே, சொல்லுமா, அறிவு தேடுற ஒரு மாணவனான நான் உன்னோட பாதங்கள்ல பூசின செம்பஞ்ச குழம்பால செவந்து போன உன்னோட திருவடிகளை கழுவுன அந்த புனித நீரை எந்த நல்ல நேரத்துல குடிக்கிற பாக்கியத்தை பெறுவேன் அப்படின்னு ஏங்குறார். பிறவியிலேயே பேச முடியாதவங்கள கூட கவிஞராக்குற சக்தி கொண்ட அந்த தீர்த்தம் எப்போ என்னோட வாக்க சரஸ்வதி தேவியோட தாமர வாயில ஊர்ற தாம்பூல ரசம் மாதிரி இனிமையாக்கும்னு கேக்குறார். வார்த்தைகளுக்கே தலைவனான சங்கரரே தன்னை ஒரு வித்யார்த்தி, அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்னு பணிவா சொல்லிக்கிட்டு அன்னையோட பாத தீர்த்தத்தை மட்டும் கேக்குறாரு. இதோட உள்ளார்ந்த அர்த்தம் என்னன்னா, உண்மையான கவித்துவமோ தூய்மையான வாக்கும் பணத்தாலேயோ பதவியாலேயோ வராது. அன்னையோட திருவடிகள்ல முழுச சரணடைவதால கிடைக்கிற அருளால மட்டுமே அது சாத்தியம். இப்போ 99வது ஸ்லோகம். அன்னையோட உண்மையான பக்தனுக்கு என்னவெல்லாம் கிடைக்குங்கிறது இது ரொம்ப அழகா சொல்லுது. இந்த உலகத்துல கிடைக்கிற நல்ல விஷயங்கள், ஆன்மீகத்துல கிடைக்கிற உயரிய நிலை, இது எல்லாமே இதுல அடங்கியிருக்கு. சரஸ்வத்யா லக்ஷ்மியா விதிஹரி சப்பத்னோ விஹர்த்தே ரதே பாதிவ்ரத்யம் சிதிலயதி ரம்யேண வபுஷா சிரம் ஜீவன்னேவ க்ஷபித பசுபாஷவ்யதிகரஹ பரானந்தாபிக்யம் ரசயதி ரசம் த்வத்பஜனவான். 99. உன்னை வணங்குற பக்தனுக்கு பிரம்மாவோட மனைவியான சரஸ்வதியும் விஷ்ணுவோட மனைவியான லக்ஷ்மியும் வசப்பட்டுடுவாங்க. அவனோட வசீகரமான அழகும் குணமும் காமதேவனோட மனைவி ரதியோட கற்பைய கூட தளர்த்திடும். இது ஒரு கவித்துவமான உயர்வு நெவிர்ச்சி அணி. இதோட உண்மையான அர்த்தம் என்னன்னா, அன்னையோட பக்தனுக்கு எல்லா அறிவும், எல்லா செல்வமும், எல்லாரையும் ஈர்க்கிற தன்மையும் தானா சேரும். ஆனா உண்மையான பரிசு, ஒரு ரியல் கிஃப்ட், அது கடைசி வரியில தான் இருக்கு. அவன் பசுபாசம்ல இருந்து, அதாவது ஆசை, கர்மா, அகங்காரம் மாதிரியான பந்தங்கள்ல இருந்து முழுச விடுபட்டு ரொம்ப நாள் வாழ்ந்து இந்த உடல்ல இருக்கும்போதே பரானந்தம்ன்ற அந்த மேலான பேரின்பத்தை சுவைப்பான். செல்வம், புகழ் எல்லாத்தையும் தாண்டி வாழ்க்கையோட இறுதி லட்சியமான மோட்சத்தை, அந்த பேரானந்தத்தை இங்கே இந்த வாழ்க்கையிலேயே அனுபவிக்கிற பாக்கியம் அவனுக்கு கிடைக்கும். சரி,
இப்போ நாம 100வது ரொம்ப முக்கியமான இறுதி ஸ்லோகத்துக்கு வந்திருக்கோம். இதுல சங்கரர் தான் ஏதின இந்த சௌந்தர்ய லஹரிங்கிற கவிதை மாலையே அன்னைக்கு செய்யற ஒரு முழுமையான பூஜையா சமர்ப்பிக்கிறார். பிரதிப்வாலாபிர் திவசகரணி நீராஜன விதிஹி சுதாசூதேஷ்ச சந்திரோபல ஜலலவைரர்க்யரச்சனா ஸ்வகீயைர் அம்போபிः சலிலநிதி சௌஹித்யகரணம் த்வதீயாபிர்வாக்பிஸ் தவ ஜனனி வாசாம் ஸ்துதிரியம். இதோட அர்த்தம் எவ்ளோ அழகா இருக்கு பாருங்க. அம்மா, சூரியனோட ஒளிக்கதிர்களால உனக்கு தீபாராதனை செய்யற மாதிரியும், சந்திரனோட குளிர்ந்த கிரணங்களால அர்க்கியம் கொடுக்கற மாதிரியும், கடலோட நீரைக் கொண்டே உனக்கு அபிஷேகம் செய்யற மாதிரியும், உண்மையிலே உன்கிட்டேந்து வந்த இந்த வார்த்தைகளை கொண்டே நான் உன்னை புகழ்கிறேன். இந்த துதியே உனக்கு நான் செய்யற முழுமையான பூஜை. சரி, இப்போ இந்த நூலோட நிறைவை குறிக்கிற அந்த பாரம்பரியமான வரிகளை கேட்கலாம். इति श्रीमत् परमहंस परिव्राजकाचार्यस्य श्री गोविन्द भगवत् पूज्यपादशिष्यस्य श्रीमत् शङ्कर भगवतः कृतौ सौन्दर्यलहरी सम्पूर्णा. பரமஹம்சரும் ஆச்சாரியரும் ஸ்ரீ கோவிந்த பகவத் பாதர்களோட சீடருமான ஸ்ரீமத் சங்கர பகவத் பாதரால் இயற்றப்பட்ட சௌந்தர்ய லஹரி இதோட நிறைவு பெறுது. அழகோட இந்த 100 அலைகளும் எங்கிருந்து வந்துச்சோ அந்த அன்னை அங்கிற கருணை கடலுக்கே மறுபடியும் திரும்புது. சுருக்கமா இந்த 4 ஸ்லோகங்களோட பலன்களை பார்த்தா 97வது ஸ்லோகம் ஆன்மீக முன்னேற்றத்துக்கும், 98வது ஸ்லோகம் நல்ல வாக்கு வன்மைக்கும், 99வது ஸ்லோகம் அறிவு, செல்வம், பரானந்த அனுபவத்துக்கும், 100வது ஸ்லோகம் இந்த நூலை பாராயணம் பண்றதையே ஒரு முழுமையான பூஜையா மாத்துறதுக்கும் உதவுது. சௌந்தர்ய லஹரிங்கிற இந்த ஞான பயணத்துல எங்க கூட இணைஞ்சிருந்த உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஞானகோஷ் ஒரு பன்மொழி சேனல். சனாதன தர்மத்தோட காலத்தால் அழியாத பொக்கிஷங்களை ரொம்ப எளிமையா, தெளிவா, அர்த்தமுள்ள வகையில பல இந்திய மொழிகள்ல உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறது தான் எங்களோட நோக்கம். மேல அதிக தகவலுக்கு எங்களோட மத்த பிளேலிஸ்ட்களையும் பாருங்க. எங்களோட இந்த முயற்சி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஞானகோஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் எங்களோட தினசரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த தெய்வீக ஞானத்தை உங்க குடும்பத்தினர், நண்பர்கள் எல்லாரோடையும் பகிர்ந்துக்கோங்க. வாங்க, சனாதன தர்மத்தோட ஒளிய நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பிரகாசமா வச்சுப்போம். நாம சுவைச்ச இந்த அழகின் அலைகளைத் தந்த அந்த பரபிரம்மத்தோட மகிழ்ச்சியான மகாமாயை நம்ம எல்லாருக்கும் நல்ல அறிவையும் தூய வாக்கையும் பரானந்த அனுபவத்தையும் தந்தருளட்டும். அன்னையே, உன்னுடைய வார்த்தைகளைக் கொண்டே உனக்கு இந்த புகழுரையை சமர்ப்பிக்கிறோம். நன்றி.